வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க உதய். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அது யாருக்கு என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்துட்டு சர்ப்ரைஸ் வீடியோ வந்து என்னன்றது இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே ரிவீல் ஆயிரும். பட் அதுக்கான எஃபெக்ட்ஸ் என்னது, எங்க என்ன பண்ண போறோம், யாருக்கு பண்ண போறோம்ன்றதெல்லாம் இந்த வீடியோல வந்துரும். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. என்ன சர்ப்ரைஸ், என்ன சார் அதுக்கு இந்த வீடியோல இவங்க இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருப்பேன். ஏன்னா பேபியை பாத்துக்கணும். நான் வெளியே இப்ப கிளம்புறேன். அது என்ன அப்படின்றத விலாக்ல பாருங்க. அவ்வளவுதான். பாய். கேமரா ஸ்டாண்ட் இல்லாதனால கேமரா நிற்க மாட்டேங்குது. நம்ம என்ன வீடியோ அப்படின்றத சொல்லியாச்சு. ஒரு சர்ப்ரைஸ் விலாக் தான். அது யாருக்கு அப்படின்னா நம்ம ரசிகன் மணி அண்ணாக்கு தான். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா உங்கள் பர்த்டேக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அதை வீடியோவில் பாருங்கள். நான் இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பை. மதுரை சிக்னல் டிராஃபிக், கார்னால எதுவும் தெரியறதில்ல. அப்படியே போகிறோம், பார்ப்போம். ஃபைனலி ரீச்டு பிளேஸ். எங்க அப்படின்றத அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போமா. நல்லா இருக்கும் இந்த வீடியோ, பாருங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாட்டூ போட போறேன். என்ன டாட்டூன்னு சொல்ல மாட்டேன், வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உள்ள வந்தாச்சு, பாருங்க. டாட்டூ போட போறோம். அடுத்து என்னென்ன பண்றாங்கன்றத அப்படியே காமிக்கிறேன். ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவோம் நம்ம. பாய். இடுவாசல் வீதி எல்லாம் பால போல பாசம் பொங்க. உயிரை உடல் தெரிஞ்சா வாழ்க்கை இல்லடா கோவிந்தா. அண்ணன் தம்பி 2 பேரும் அப்படித்தான் சேர்ந்து வாழ்ந்தா. அண்ணனுக்கு கண்ணி ராசி, பொண்ணு மட்டும் கிடைக்கலடா. தம்பிக்குத்தான் பொண்ணுங்களா சுத்தமாக பிடிக்கலடா. ஒரு சடம் தூங்கலடா, கேளுங்கடா இவங்க கதை. ஃபைனலி வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. டாட்டூ போட்டு முடிஞ்சாச்சு. இந்த ஒர்க் நிஜமா முன்னாடியே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஒரு நிஜமா சூப்பராக இருக்குது. அப்படியே நாளைக்கு மணி அண்ணனே வருவார், அந்த அளவுக்கு இருக்குது. போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ தான். நிஜமா ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள் உங்கள் கடையை பற்றி. யாருக்காச்சும் விசிட் பண்ணுன்னா சொல்லுங்கள். நிஜமா ஒர்க் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா 10% ஆஃபரில் கூட பண்ணிடலாம். ஓகே. இந்த டெம்பரரி டட்டு பியர்சிங், இயர் பியர்சிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இங்கே ஆத்திக்குளம் தமிழ் தியேட்டர். நான் இவங்களோட ஐடி மென்ஷன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் ஐடியும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க்கு பிடிக்கும். நிஜமாக சூப்பராக இருக்குது இந்த ஒர்க்கு. தேங்க்யூ. ஃபைனலி அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன்லாம் கேட்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, என் உடம்பு நான் போடுறேன். அதுதான் சில பேருக்கு பதிலாக இருக்கும். வேற என்ன சொல்லலாம். இந்த ஸ்டாட்டூ ஸ்டூடியோவில் நமக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. காஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. எதுவும் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. நம்ம பேர் சொல்லிட்டு போனால் நல்லா ஆஃபரும் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் டாட்டூ போடணும்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். மதுரையில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால். தென்
இதை பார்த்துட்டு மணியண்ணன் என்ன ஆக போறாருன்னு தெரில, என்ன சொல்ல போறாருன்னு தெரில. பார்ப்போம். அப்படியே கண்டினியூ பண்றேன். போய் சாப்பிடுங்க, பசி உயிர் போகுது எனக்கு. காலையிலே சீக்கிரம் சாப்பிட்டு வந்துட்டேனா, போய் முதல்ல சாப்பிடணும். சாப்பிட உட்காந்துட்டு கண்டினியூ பண்ணேன். ஃபைனலி ரீச்டு ஹோம். நந்தினி ரியாக்ஷன் பார்க்கணுமா யாராச்சும்? பார்ப்போம் போய் என்ன சொல்கிறான்னு. மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். சாப்பிட்டேன் வர்ற வழியிலேயே, பசி ஓவர். கூட்டம் இருந்துச்சா, vlog எடுக்க முடியலை. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, மேலே போயிட்டு கூப்பிட்றேன். தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். பார்க்குறேன் போய் என்ன பண்ணுறாரு. என் பொண்டாட்டி ரியாக்ஷன் இதுதான். நான் என்ன கேட்டாலும் ஃபீல் விட்டுருவா தெரியுமா? இந்த பிள்ளை இவ தான் பாவம். ஃபைனலி டாட்டூ வந்து என் பொண்டாட்டி கிட்ட கட்டியாச்சு. எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் சின்ன சின்ன இது கூட வந்து மைன்யூட்டா, லைக் இந்த ஐப்ரோ கிட்ட எல்லாம் பாருங்களேன், அப்படிதான் இருக்குமா அவங்க ஃபேஸ்ல? ஐ டோன்ட் நோ. மூஞ்சில எப்படி இருக்கு? நமக்கு தானே பாருக்கு. அங்க பாரு, நான் சொல்றது கவனிக்கிறியா இல்லையா? ஐப்ரோல ஒரு கட் இருக்கா? ஐப்ரோல அந்த போட்டோல கட் இருக்கும், அதை பார்த்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க போல ஐப்ரோவை. அதான் அதுல என்ன இருக்கோ அதே மாதிரி மைன்யூட்டா பண்ணிருக்காங்கல்ல, அது அழகா இருக்கு. அது டோட்டலா சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் எங்க பேபி இது போடுறப்பதான் எப்படி இருக்கும்னு தெரியும். கண்டிப்பா போடுவோம். ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மணி அண்ணன் ஃபைனலி வந்துட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பர்த்டேக்கு முடிஞ்ச அப்புறம் தான் வரனால பிலேட்டட் ஹாப்பி திஸ் பர்த்டே விஷஸ் அண்ணா. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. நெக்ஸ்ட் பச்சை குத்துறேன். நெக்ஸ்ட் எப்படி குத்துவீங்க? இல்ல என்ன குத்துவீங்க? அடுத்த போட்டோ என்ன ஒரு பிக் ஸ்கிரீன்ல வரும்போது கட் அவுட் வைப்பாங்கடா. ஸோ வந்து ஒரு பைத்தியம், உங்களோட ஃபேன் பைத்தியம் இங்கே இருக்கு. ஸோ இந்த பைத்தியம் நாளைக்கு பர்த்டேக்கு உங்களை வீட்டுக்கு வருவாங்க. ஸோ பத்திரமா பார்த்து அனுப்பி விடுங்க. இந்த மாதிரிலாம் சேட்டைகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விடுங்க, கொஞ்சம் நல்லா புத்தி சொல்லி. ஸோ இந்த வீடியோ வந்து மேபி லாங்கரா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, கம்மியாக தான் இருக்கும். ஒன்றும் ஃபுல்லாலாம் vlog எடுக்கல. எவ்வளோ நேரம் வருதோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி போடுறேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மணி என்ன எனக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விடுங்க. பை பை சீரிஸ்.